ஹாய் ஸ்டூடெண்ட், நம்ம கிளாஸ் 10 பிரிட்ஜ் கோர்ஸ் பார்க்குறோம். இது யாருக்கு அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 10th ஸ்டாண்டர்ட் வர்றவங்களுக்கு என்னென்ன கான்செப்ட்லாம் தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் கிளாஸ் 10 ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற பேசிக்கில் நம்ம டே 1லேருந்து டே 10 வரைக்கும் வீடியோ டே பை டே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த எல்லா கலெக்ஷனும் நீங்கள் கோ த்ரூ பண்ணி பாருங்கள். இதுதான் டே 10ஓட கான்செப்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் என்னது? டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனலைசிஸ். ஓகே, இதில் டைப்ஸ் ஆஃப் டேட்டா. இப்போ டேட்டான்னு சொல்கிறோம், அது எந்த மாதிரி டேட்டா இருக்கும்? அன்குரூப்டு டேட்டா, குரூப்டு டேட்டா. குரூப்டு டேட்டானா இன்டர்வல்ஸில் இருக்கும், 0 to 5, 5 to 10, 10 to 15 இந்த மாதிரி. அன்குரூப்டுனா சும்மா நம்பர்ஸ் 2, 3, 4 ரிப்பீட்டடாக கூட வரும், 1, 0 இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்தா அதுக்கு பேர் அன்குரூப்டு டேட்டாஸ். நெக்ஸ்ட்டு இதில் மெயின் கான்செப்ட் இஸ் மீன். மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். மீனோட ஷார்ட் ஃபார்ம் எக்ஸ் பார். ஃபார்முலா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ஓகே, மீடியன். மீடியன்னாலே ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணணும். கொடுத்த டேட்டாஸ் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த டேட்டாஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணிட்டு ஃபைண்ட் த மிடில் வேல்யூ. மிடில் என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் மோடு. மோடு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா, அந்த லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸில் எந்த நம்பர் ரிப்பீட்டடாக இருக்குது, மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ, மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட் வேல்யூ, அந்த வேல்யூஸை எடுத்து எழுதுறது பேர் தான் மோடு. ஓகே, இப்போ ஒரு சாம்பிள் சம் பார்க்கலாம். சிம்பிள் எக்ஸாம்பிள் என்னன்னா 2, 4, 4, 6. இதில் மீன் வேல்யூ என்னது? மொத்தம் எத்தனை இருக்குன்னு பார்க்கணும். 1 செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூ, ஃபோர்த் வேல்யூ டிவைடட் பை ஹவு மெனி வேல்யூஸ்? 4. ஸோ இதை ஆட் பண்ணால் 10, 14, 16 by 4. இதை கேன்சல் பண்ணால் 4 4s are 16. அப்போ மீன் வேல்யூ இஸ் 4. மீனுக்கு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலா படி தான் நம்ம பண்ணுறோம். கொடுத்த வேல்யூ எல்லாத்தையும் மேலே ஆட் பண்ணோம். டினாமினேட்டரில் எத்தனை வேல்யூ கொடுத்தாங்களோ அதை கவுண்ட் பண்ணி கீழே எழுதணும். மீடியன். மீடியனுக்கு இது அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஆல்ரெடி இட் இஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர் பேசிஸ் தான். இதில் மிடில் என்ன டேர்ம் இருக்குது? நம்பர் 4. தட்ஸ் ஆல். இப்போ மோடு. மோடுனா என்ன சொன்னோம்? மோஸ்ட் ரிப்பீட்டட் வேல்யூ. இதில் ரிப்பீட் ஆகிற வேல்யூ என்னது? 4. 4 தான் 2 times வந்துருக்கு. அப்போ மோட் இஸ் 4. தட்ஸ் ஆல். ஓகே, இதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு செட் ஆஃப் சம் தரேன். இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி கமெண்ட்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ மீன் ஆஃப் 1, 2, 3 மீன் வேல்யூ என்ன? நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் 5, 5, 6 அப்போ மோடோட வேல்யூ என்ன? இதை ஃபைண்ட் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.